கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 11வது மாதத்தினுடைய முதலாவது நாளிலும் தேவனுடைய ஆலயத்தில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன். தேவனுடைய கிருபை, சமாதானம், தேவனுடைய வல்லமை உங்கள் வாழ்வில் அதிகமாய் பெருகுவதாக. ஹல்லேலூயா. நீங்கள் இழந்தவைகளை திரும்ப பெறும்படியாக தேவன் உங்களை நிரப்புவாராக. உங்களில் இருந்த பயத்தை நீக்கி ஒரு புது தைரியத்தை கொடுத்தவர் உங்களை முன்னேறி செல்ல அவருடைய சமூகத்தை உங்களுக்கு முன்பாக அவர் அனுப்புவாராக என்று கூறுகிறேன். ஹல்லேலூயா. இந்த 2020ஆம் ஆண்டிலும் தேவன் நமக்கு விசேஷமாக தந்திருக்கிற வார்த்தை என்னவென்றால், சகோதர சிநேகத்தில் நிலைத்திருங்கள். Today I am going to talk about you of brotherly love. உங்களோடு கூட இன்றும் சகோதர சிநேகத்தை குறித்து நான் பேசும்படியாக நான் இருக்கிறேன். இந்த 11வது மாதத்திலும் நமக்குள்ளாக கர்த்தர் இன்னும் அந்த அன்பை பெருகச் செய்வாராக. இந்த மாதத்தினுடைய தலைப்பு என்னவென்றால், விட்டு கொடுத்தலும் சகோதர சிநேகமும். இந்த ஆண்டு சகோதர சிநேகம் என்கிற தலைப்பு நமக்கு இருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் ஒரு காரியத்தை ஃபோக்கஸ் பண்ணுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அதை நாம் கொண்டு வந்து கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியை அடையும்படியாக நாம் முன்னேறி கடந்து போய் கொண்டிருக்கிறோம். இந்த மாதத்தின் நம்முடைய தலைப்பு என்னவென்றால், விட்டு கொடுத்தலும் சகோதர சிநேகமும். அந்த சகோதர சிநேகத்துல நல்ல விட்டு கொடுத்தல் உண்டு. தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்குள் சகோதர சிநேகம் பெருகும் போது விட்டு கொடுத்தல் உங்கள் வாழ்க்கையில் வரும் என்று கூறுகிறேன். எவைகளில் விட்டு கொடுக்க வேண்டுமோ அவைகளில் விட்டு கொடுக்க நிச்சயமாய் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். எல்லா காரியங்களிலும் அல்ல, சில காரியங்களை கர்த்தருடைய ஆவியானவரே நம்மை நடத்துவார். இந்த காரியத்தில் நீ போராடாதே, இந்த காரியத்தை நீ விட்டுக்கொடு, இந்த காரியத்துக்காக நீ இனி ஜெபிக்காதே, இந்த காரியத்தை விட்டுவிடு, நான் உனக்கு செய்ய வேண்டியதை செய்வேன் என்று தேவன் நம்மோடு கூட சொல்லுவார். அந்த காரியத்தில் நாம் போராடி கொண்டே நின்று நம்முடைய காலங்களை வீணாக்காதபடிக்கு விட்டு கொடுத்து போனால் தேவன் நமக்கு தர வேண்டியதை நிச்சயம் தருவார் என்று சொல்லுகிறேன். இந்த நாள் காலை 5 மணி ஆராதனையில நான் செய்தி கொடுக்கும் போது நான் ஆயத்தம் பண்ணின வார்த்தையோடு கூட என்னிடத்துல கர்த்தர் பேசின வார்த்தையை நான் நேரத்தில் சொன்னேன். என்னவென்றால், ஈசாக்கு விட்டு கொடுத்து போனான் என்கிற ஒரு வார்த்தையை நான் காலை செய்தி நான் கொடுத்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் எனக்குள் இருந்து தந்த வார்த்தை என்னவென்றால் உன்னுடையதை நீ இழந்து போகலாம், உனக்குரியதை நீ இழந்து போவதில்லை. ஆண்டவர் ஈசாக்கின் மூலமாக என்னோடு இருந்து பேசின வார்த்தை என்ன தெரியுமா? ஈசாக்கே, நீ ஏசேக்கு சித்தனா என்கிற உன்னுடைய துறவுகள், நீ உன் முற்பிதாக்கள் தோண்டினவைகள், உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் சொத்து, உன் தகப்பனுடையது உனக்குத்தான் வர வேண்டும் என்று நீ நினைத்துக் கொண்டிருந்தாய். ஆனால் அதை பெலிஸ்தியர் வந்து அதற்காக யுத்தம் பண்ணுகிறார்கள். நீ விட்டு கொடுத்து போ, நீ விட்டு கொடுத்து போ. கர்த்தர் அப்பொழுதுதான் என்னுடைய சிந்தையில அந்த நேரத்தில் தந்த வார்த்தையை நான் பேசினேன். அந்த வார்த்தையை நான் இன்று சபைக்கும் இப்பொழுது காலையில் சொல்லுகிறேன். என்னவென்றால், உங்களுடையதை நீங்கள் விட்டு கொடுங்கள், உங்களுக்கு உரியதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. உங்களுடையதை ஒருவேளை எடுத்துக்கொள்ளலாம், உங்களுக்கு உரியதை ஒருவனும் எடுத்துக்கொள்ள முடியாது. யோசேப்பின் பலவர்ண அங்கி அது யோசேப்பினுடையது. அதை சகோதரர்கள் வேணால் எடுத்துக்கொள்ளலாம். யோசேப்பே, சொல்லிக்கொள், என்னுடையதை நீ எடுக்கலாம், எனக்குரியதை நீ எடுக்க முடியாது. அந்த வார்த்தைக்கு வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடையதை நீ எடுத்துக்கொள்ளலாம், எனக்குரியது கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. இது அப்பா தந்தாரு, என்னுடையது. இது உலகம் தந்தது, என்னுடையது. இது எனக்கு கிடைத்தது, என்னுடையது. என்னுடையதை நீ எடுத்துக்கொள்ளலாம், எனக்குரியதை நீ எடுக்க முடியாது. என்னுடைய பலவர்ண அங்கி நீ உரிந்து கொள்ளலாம், ஆனால் எனக்கு தேவன் தரப்போகிற ராஜரீக அங்கிக்கு முன்பாக நீ பிடுங்க அல்ல, நீ பணிய வந்து நிற்பாய். நீ பிடுங்க அல்ல, நீ பணிய வந்து நிற்பாய். இன்னைக்கு தோத்தானிலே உன் சுகத்தை காண, உன் நலனை தேடி நான் தின்பண்டங்களோடு உன்னுடைய நன்மைக்காக வந்து நிற்கும் போது என்னுடையதை நீ உரிந்து கொள்ளுகிறாய் அல்லவா? இதுவரை குடும்பத்தின் நன்மைக்காகவே உழைத்துக் கொண்டிருக்கிற சிலருடைய வாழ்க்கைக்கு குடும்பம் கொடுக்கக்கூடிய பரிசு என்னவென்றால், உங்களுடையதை உரிந்து கொள்ளும்படியா நிற்கும் போது never worry about it. ஒன்றை நான் மிக தைரியமாய் சொல்ல முடியும், இழந்தவர்கள் யாரும்
தேவனால் கைவிடப்பட்டதில்லை. விட்டு கொடுத்தவர்கள் யாரும் தேவனால் மறக்கப்பட்டதில்லை. ஏசேக்கையும் சித்தனாவையும் விட்டு கொடுத்த ஈசாக்கை தேவன் மறக்கவில்லை. அதை அனுபவித்தவன் கூட நீர்வற்ற கண்டிருப்பார். கர்த்தர் ஈசாக்குக்கு ஒரு ரெகோபோத்தை கொடுத்து, நீ விட்டு கொடுத்ததை திரும்ப பெறுவாய், நீ விட்டு கொடுத்ததற்கு மேலாக நீ திரும்ப பெறுவாய். இந்த காலை இந்த ஆலயத்தில் வந்திருக்கிறவங்களோடு தேவன் சொல்லுகிறது என்னவென்றால், நீ விட்டு கொடுக்கிறதினால் இழந்து போவதில்லை. உன்னுடையதை நீ ஒருவேளை உன்னுடையதை பறிக்க மனுஷன் நினைக்கலாம், உனக்குரியதை ஒருவனும் பறிப்பது இல்லை. அவைகள் என் கரத்தில் இருக்கிறது, அவைகளை நான் உனக்கு தருகிறேன். அவைகளை உனக்கு தரும்போது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்பை கர்த்தர் அவனுக்கு உரியதை கொடுக்க ஆரம்பிச்ச போது, அதுவரை அவனுக்கு உரியது வரல. இளைஞனா இருந்தான், சிறுவனா இருந்தான், தரிசனம் கிடைச்சு, சொப்பனம் கிடைச்சு, சொப்பனத்தை சொன்னதுனால பகை கிடைச்சு, குடும்பத்தில் அப்பாவின் அன்பு கிடைச்சு, அதனால மற்றவர்களால பகைக்க நேர்ந்தது. இதைத்தான் அவன் சந்தித்து கொண்டிருந்தே வந்தான். இதுவரை தேவனுடைய திட்டமான வெளிப்பாடு உள்ள நன்மைகள் இன்னும் வரவில்லை. யோசேப்பு எப்ப விட்டு கொடுத்தானோ, குழியில போட்டாங்களா விட்டு கொடுத்தான். ஏன்னா இங்க இருந்து தான் கர்த்தர் எனக்குரியதை தரப்போகிறார். எனக்குரியதை நீங்க நினைக்கலாம், குழிக்குள்ள கிடந்தா தருவார். கண்டிப்பா எங்கே நீங்கள் தூக்கி எறியப்பட்டீர்களோ அங்கே தான் நீங்கள் ஏற வேண்டிய படியை தேவன் ஆரம்பிக்கிறார் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. wherever you are humiliated, எங்கே நீங்கள் தாழ்த்தப்பட்டீர்களோ, எங்கே நீங்கள் அழுத்தப்பட்டீர்களோ, எங்கே கீழே தள்ளப்பட்டீர்களோ, look unto Lord. அங்கே கர்த்தரை நோக்கி பாருங்கள், நீங்கள் ஏற வேண்டிய படி அங்கே தான் ஆரம்பமாகிறது என்று சொல்லுகிறேன். The first step is there. யோசேப்பின் உயர்வுக்கு முதல் படி எங்கே இருந்தது என்றால், இவன் விட்டு கொடுத்து வீசப்பட்ட இடத்துல தான் கர்த்தர் படிய வைக்க ஆரம்பிச்சா. அன்பு தேவனுடைய பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்து வருகிற சில காரியங்களின் நடுவே இருக்கிறதெல்லாம் பறிச்சுட்டா நான் எங்க போவேன், இருக்கிறதெல்லாம் வாங்கிட்டா நான் எங்க போவேன் என்று சொல்லி நீங்கள் கலங்கினீர்கள் என்றால், ஒன்றை நான் உங்களுக்கு சொல்ல முடியும், விட்டு கொடுத்த உங்களை விட்டு விடாத ஒரு கர்த்தர் கரம் பிடிக்கிறார் என்று சொல்லுகிறேன். விட்டு கொடுக்கிற உங்களை விட்டு விடாத ஒரு கர்த்தர் உங்களை கரம் பிடிக்கிறார் என்று சொல்லுகிறேன். ஒருவேளை நஷ்டங்கள் வரலாம், ஒருவேளை கஷ்டங்கள் வரலாம், ஒருவேளை நீங்கள் பாடுகளை அனுபவிக்கலாம். இது நிமித்தமாக உலக நன்மைகளை இழந்தேனே என்று சொல்லலாம். ஆனால் உலக நன்மைகளால ஈடு செய்ய முடியாத பரத்தின் நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் வரும் என்று கூறுகிறேன். உலக நன்மைகளால் ஈடு செய்ய முடியாத ஒரு பரத்தின் நன்மை உங்கள் வாழ்க்கையில் வரும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என் தாயார் தன்னுடைய வாழ்வில், தன்னுடைய குடும்பத்தில் உலகத்தின் சொத்துக்களை பெறாமலேயே அவர்கள் வாழ்ந்தவர்கள். அவருடைய தகப்பனார் மரிக்கும் முன்பாக சொல்லிவிட்டு மரித்தார், என்னுடைய 3 பிள்ளைகளுக்கும் என்னுடைய சொத்துக்களை எல்லாம் பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று சொல்லி. என்னுடைய சகோதரிக்கு 2 சகோதரர்கள் உண்டு. இன்று கர்த்தர் அவர்களை ஆண்டவர் ரட்சித்து சில நல்ல நிலைமையில் வைத்திருக்கிறார். ஆனால் அன்று அவருடைய வாழ்க்கை மிக பரிதாபமாக இருந்தது. குடிக்கு அடிமையானவர்களாக, பலவித தீய நட்புகளினால தங்களுடைய வாழ்க்கையை அழித்தவர்களாக இருந்தார்கள். என்னுடைய தாய்க்கு அவர்கள் ஒன்றும் கொடுக்கவில்லை. என்னுடைய தகப்பனார் சொன்னார், எல்லாவற்றையும் விட்டுவிடு என்று சொன்னார். எதை கேட்டாலும் கையெழுத்து போட்டு கொடுத்து விடு என்று சொன்னார். இன்னைக்கு என்னுடைய தகப்பனும் இல்லை, என்னுடைய தாயும் உலகத்தில் இல்லை. எங்களுக்கு முன்பாக அவர்கள் விட்டு சென்ற ஒரு நல்ல வாழ்வு உண்டு என்று சொல்லுகிறேன். கண்களுக்கு முன்னால் கண்டோம், என் தாய்க்கு செய்யப்பட்ட தீமைகள் கண்களுக்கு முன்பாக கண்டோம். என் தேவன் என் தாய்க்கும் தகப்பனுக்கும் கொடுத்த கனத்தையும் மகிமையும் கண்டிருக்கிறோம். எனவே உங்களுக்கு முன்பாக நான் தைரியமாய் சொல்ல முடியும், இந்த பூமியில் தேவனுடைய பிள்ளைகள் சில காரியங்களை விட்டு கொடுத்து வாழும் போது கெட்டு போவது இல்லை என்று சொல்லுகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம், இந்த மாதத்தின் தியான வார்த்தை ஆபிரகாமும் லோத்தும் பேசிக்கொள்ளுகிற சம்பாஷணையில் இருக்கிறது. among two people, 2 ஜனத்தின் நடுவே பேசிக்கொள்ளுகிற ஒரு சம்பாஷணையின் நடுவே இருக்கிறது. நான் அதிகமான நேரம் இன்று நான் உங்களோடு எடுக்க மாட்டேன். குறுகின நேரத்தில் நான் உங்களோடு செய்தியை சொல்லி ஒரு குறிப்பை மாத்திரம் சொல்லி முடிக்க நான் விரும்புகிறேன். ஆபிரகாமும் லோத்தும் தங்களுக்குள்ளே பேசிக்கொண்ட போது சொன்ன ஒரு வார்த்தை இருக்கிறது. அதுதான் இந்த மாதத்தின் நம்முடைய சிந்தைக்கான வார்த்தையா இருக்கிறது. விட்டு கொடுத்தலும் சகோதர
சகோதர சிநேகமும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வாக்கியத்தை வாசிக்க கேட்போமா? நம் அனைவரும் வேதத்தை திருப்புவோமாக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வாக்கியத்தை வாசிக்கலாம். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். What a beautiful conversation. உலகத்தில் மனிதர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளுகிற வார்த்தைகள் உண்டு. பொன் எழுத்துக்களால் எழுதப்பட வேண்டிய வார்த்தைகள் உண்டு. யோபு விதமாய் சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். பொன் எழுத்துக்களால் எழுதப்பட வேண்டிய வார்த்தைகள் உண்டு. நான் சிறப்பான வார்த்தையாக கருதுகிற வேதத்தின் வசனங்களில் இவைகளும் ஒன்று என்று சொல்லுகிறேன். The way Abraham talks, ஆபிராம் பேசின வார்த்தை மிக விசேஷமானது. ஆபிரகாம் பேசின வார்த்தை மிக விசேஷமானது. எந்த சூழ்நிலையில் இந்த வார்த்தை வருகிறது தெரியுமா? ரெண்டு குடும்பத்துக்கு நடுவே சண்டை உண்டான போது வார்த்தை வந்தது. இரண்டு பேர் நடுவே சண்டை வரும்போது வார்த்தைகள் எப்படி இருக்கும் என்று நீங்கள் கேட்டிருக்க கூடும். ரெண்டு நபர்களிடையே சண்டை நடந்தார், ரெண்டு குடும்பங்களின் நடுவே சண்டை நடந்தார். அவர்களுக்குள் பேசிக்கொள்ளுகிற வார்த்தை எப்படி இருக்கும்? ஒருவேளை நீங்கள் அவ்விதமான பாதையில் கடந்து போனவர்களாக இருக்கலாம். ஒரு உங்களுக்கும் உங்களை சார்ந்த ஒரு குடும்பத்திற்கும் பிரச்சனை என்றால் நீங்கள் பேசிக்கொண்ட வார்த்தைகள் என்னவா இருந்தது? See this beautiful conversation. இந்த நல்ல வார்த்தையை கவனித்து பாருங்கள். ஆபிரகாம் மெய்யாகவே தேவனால் அழைக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. ஆபிரகாம் மெய்யாகவே தேவனால் அழைக்கப்பட்டவன். அவருடைய வார்த்தை காண்பிக்கிறது, அவருடைய வார்த்தை காண்பிக்கிறது. எத்தனை அருமையான வார்த்தையை பயன்படுத்தி இந்த சண்டை நடந்துட்டு இருக்கு. என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. ஆபிரகாமும் லோத்தும் ஒன்றாய் மெசொப்பொத்தேமியா தேசத்திலிருந்து புறப்பட்டவர்கள். தேராகு, ஆரான், அவருடைய குடும்பம் சேர்ந்து தேராகின் பிள்ளைகள் தான் ஆபிரகாம், ஆரான், நாகோர் என்கிறவர்கள் தேராகின் பிள்ளைகள். இந்த பிள்ளைகளில் மெசொப்பொத்தேமியா தேசத்திலிருந்து தகப்பன் தேராகு, மகன் ஆபிரகாம், அவனுடைய சகோதரன் ஆரான், அவனுடைய சகோதரனின் மகன் லோத்து, இத்தனை பேர் சேர்ந்து மெசொப்பொத்தேமியா பட்டணத்தில் இருந்து தேசத்தில் இருந்து கானானை நோக்கி புறப்பட்டார்கள். அவர்கள் வழும் வரியில் ஆரானில் தங்கிவிட்டார்கள். அங்கே தேராகு மரித்து போகிறான். அதுவரையும் அங்கே இருந்தார்கள். ஆரோன் தன்னுடைய தகப்பன் தேராகு மரிக்கும் முன்பாகவே அந்த ஆரான் என்கிற லோத்தினுடைய அப்பா மரித்து போகிறார். அதன் பின்பாகத்தான் இந்த குடும்பங்கள் இங்கே வருகிறது. தேராகு மரித்த பின்பாக ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு கானானை நோக்கி செல்லுகிறார். அப்பொழுது இந்த லோத்தும் கானானுக்கு ஆபிரகாமோடு சேர்ந்து வருவதாக கூறி இணைந்து பயணம் செய்கிறார்கள். தங்கள் தேசத்தின் சொந்த இடத்திலிருந்து இணைந்தே புறப்பட்டார்கள். இதுவரை அவர்களுடைய வாழ்வு இணைக்கப்பட்டதாகவே இருக்கிறது. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தின் 31ஆம் வசனத்தில் இணைந்து புறப்பட்ட இவருடைய வாழ்க்கை ஆதியாகமம் 13ஆம் வசனம் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பிரிந்து போகும் வரைக்கும் அவர்கள் ஒன்றாகவே பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். ஒன்றாகவே அவருடைய வாழ்க்கையை நடப்பித்துக் கொண்டிருந்தார்கள். ஒன்றாகவே அவர்கள் கடந்து போனார்கள். அவருடைய ஆஸ்தி கொஞ்சம் கொஞ்சமாய் பெருக ஆரம்பித்தது. அவருடைய ஆஸ்தி கொஞ்சம் கொஞ்சமாய் பெருக ஆரம்பித்தது. ஆடுகளை கொஞ்சமாய் வைத்து மேய்த்தவர்கள் மேய்ப்பர்களை வைத்து மேய்க்கும் அளவுக்கு அவருடைய மந்தை பெருகிற்று. ஆரம்பம் அற்பமானது, ஆரம்பம் கொஞ்சமானது. ஆசீர்வாதம் வரும்போது, தேவ பெருக்கம் வரும்போது இவருடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற மாற்றத்தை நீங்கள் கவனித்தாக வேண்டும். இப்பொழுது நான் உங்களோடு சொல்லுகிற இந்த சம்பவம் நடக்கும்போது இருவருக்குமே நல்ல ஆஸ்திகள் உண்டு, இருவருக்குமே நல்ல ஐஸ்வர்யங்கள் உண்டு, இருவருக்குமே நல்ல வேலையாட்கள் உண்டு, இருவருக்குமே எல்லாவித நன்மைகளும் உண்டு. இருவரும் ஜனம் பெருத்தவர்களாக, பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு ஐஸ்வர்யம் பெருத்தவர்களாக இருக்கிறார்கள். இதுவரை ஒன்றாய் இருந்தவர்கள், இதுவரை ஒருமித்த
ஒருமித்து பயணம் செய்தவர்கள், இதுவரை ஒன்றாகவே இருந்தவர்கள். துவக்கத்தில் இருந்த அன்பு ஆஸ்திகள் வந்தபோது காணாமல் போகிறது. இன்றும் உலகத்தில் நீங்களும் நானும் அதைத்தான் பார்க்கிறோம். ஆரம்பத்தில் இருந்த நல்ல பாசங்கள், ஆரம்பத்தில் இருந்த குடும்ப அன்புகள், ஆஸ்திகள் வர ஆரம்பித்த போது, ஐஸ்வர்யங்கள் நம்மிடத்தில் பெருகும் போது அன்பை எடுக்கும் என்றால் அந்த ஆஸ்தி வேண்டாம் என்று சொல்லுகிறேன். அன்பு மேலானது என்று சொல்லுகிறேன். ஆஸ்திக்காக அன்பை தியாகம் செய்யாதிருங்கள், அன்புக்காக ஆஸ்தியை தியாகம் செய்யுங்கள். ஏனென்றால் எல்லாம் ஒழிந்து போகும்போது அன்பு ஒரு காலம் ஒழிந்து போவது இல்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆஸ்தியும் ஐஸ்வர்யத்தையும் பிடித்த மனுஷன் கூட அதை ஒழிந்து போக ஒரு நாள் காண்பார். ஆனால் அன்பை பிடித்துக் கொண்ட மனுஷன் அது ஒரு காலம் ஒழிந்து போவது இல்லை என்பதை காண்பான் என்று சொல்லுகிறேன். இவர்களுடைய ஆரம்பத்தில் இருந்த ஒரு அன்பு ஆஸ்திகள் வந்த போது இல்லை. இந்த 13ஆம் அதிகாரத்துக்கு முந்தின அதிகாரம் 12ஆம் அதிகாரத்தில் அவர்கள் ஒன்றாகவே இருக்கிறார்கள். அந்த நாட்களில் என்ன இருந்ததாம் தெரியுமா? அந்த ஆதியாகம புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்த்தால் பஞ்சம் உண்டானதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம் அந்த வசனத்தை. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பஞ்சம் உண்டாயிற்று, தேசத்திலே பஞ்சம் கொடிதாயிருந்தபடியினால் போனா. இவனோடு கூட லோத்தும் கடந்து போகிறா. நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், பஞ்ச காலத்தில் ஒன்றாக இருக்க முடியும், ஆனால் ஐஸ்வர்யம் வரும்போது ஒன்றாய் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு விசேஷித்த கிருபை தேவனிடத்திலிருந்து வேண்டும் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. பஞ்சம் வரும்போது லோத் ஆபிராம் ஒன்றாகத்தான் இருக்கிறார்கள். பஞ்சம் வரும்போது ஒன்றாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் 13ஆம் அதிகாரம் ஐஸ்வர்யம் வந்த காலம், அது ஐஸ்வர்யம் வந்த காலம், தேவ ஆசீர்வாதம் வந்த காலம். 12ஆம் அதிகாரத்தில் பஞ்சத்தை அனுபவித்த ஒரு குடும்பத்தை 13ஆம் அதிகாரத்தில் ஐஸ்வர்யனா மாற்றுகிற ஒரு தெய்வம் இவர்களோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார். ஆபிரகாமின் தேவன் ஆபிரகாமோடு கூட இருந்தபடியினால் லோத்தும் கூட ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருக்கிறார். ஒரு அதிகாரத்தின் பஞ்சம், அடுத்த அதிகாரத்தின் ஆசீர்வாதம். தேவன் முற்றிலும் பஞ்சத்தை மாற்றி தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையை தேவன் கொடுத்தார். நன்மைகள் உண்டான போது, நன்மைகள் உண்டான போது அந்த வசனம் சொல்லுகிறது. 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னவென்றால், 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிற வார்த்தை, ஆபிரகாமுடனே வந்த லோத்துவுக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும். லோத்தும் சும்மா சாதாரணமான ஆள் இல்லைங்கிறத சொல்றதுக்கு தான் அந்த வார்த்தை. லோத்தும் ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன் அல்ல என்கிறதை சொல்லுகிறதுக்கு தான் அந்த வார்த்தை. ஆபிரகாம் மட்டும்தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்கிறது அல்லாமல் லோத்துவினிடத்திலும் ஆசீர்வாதங்கள் இருந்தது என்கிறதை சொல்லுகிறதுக்கு தான் அந்த வார்த்தை இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும், 12ஆம் அதிகாரம் பஞ்சத்திலே ஆபிரகாமோடே போன லோத்துக்கும், எகிப்தை விட்டு திரும்ப வரும்போது ஆபிரகாமோடு கூட வந்த லோத்துவுக்கும், இந்த வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமோடே வந்த லோத்துவுக்கும் ஆடுகளும் கூடாரங்களும் இருந்தன. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சபையோடு சேர்ந்தால், ஆபிரகாமோடு சேர்ந்த லோத்துக்கு ஆசீர்வாதங்கிற மாதிரி இயேசுவோடு இணைந்திருக்கிற குடும்பங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் உண்டு. கரங்களை உயர்த்தி எத்தனை பேர் தேவனை மகிமைப்படுத்த முடியும்? தேவ சபையோடு இசைந்திருக்கிற தேவ பிள்ளையே, உங்களுக்கு தேவ சபையின் ஆசீர்வாதம் உங்கள் குடும்பங்களில் உண்டாகும் என்று சொல்லுகிறேன். பரிசுத்தவான்களோடு இசைந்து போகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சொல்லுகிறேன். ஆபிரகாம் தேவனால் அழைக்கப்பட்டவர். அழைக்கப்பட்டவனோடு கூட எவர்கள் பின் செல்ல முடியுமோ? அழைக்கப்பட்டவர்களோடு, எனக்கு அழைப்பு இல்லை, ஆனா அழைக்கப்பட்டவர் எனக்கு முன்னால இருக்கிறார். அழைக்கப்பட்ட ஆபிரகாமோடு கூட எனக்கு கானானை பற்றி தரிசனம் கிடையாது, ஆனா எனக்கு ஆபிரகாம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? எனக்கு பெரியப்பா, எனக்கு பெரியப்பா சொல்றாரு. இந்த லோத்துவுக்கு இந்த ஆபிரகாம் பெரியப்பா, இந்த ஆபிராமுக்கு இந்த லோத்து தன்னுடைய தம்பி மகன். இந்த லோத்துக்கு அழைப்பு இல்லை, ஆனா இந்த லோத்துவுக்கு தெரியும், இந்த ஆபிரகாமுக்கு பின்னால போனா
ஆண்டவர் என்னை சும்மா வைக்க மாட்டார். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை அதுதான். தேவ பிள்ளையே, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களோடு இசைந்திருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அழைக்கப்பட்டவர்களுக்கு பின் செல்லுகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவனுடைய சபையோடு இசைந்திருக்கிறவர்கள் நன்மை அடையாமல் இருக்க போகிறதில்லை. கிறிஸ்துவோடு இசைந்திருக்கிறவர்களை அவர் வெறுமையாய் வைப்பது இல்லை. எத்தனை பேர் கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும்? ஆமென். ஹல்லேலூயா. உங்களை வெறுமையாய் இருக்க விடுவதில்லை. நீங்கள் இசைகிற இசைவு உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும் என்று சொல்லுகிறேன். நீங்கள் இசைகிற இசைவு உங்களை ஆசீர்வதிக்கும். அதே நேரத்தில் இன்னொரு எச்சரிப்பை நான் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். இணைந்து போவதனால் ஆசீர்வாதம் வரும்போது சத்துரு அதன் நடுவே பிரிவினையை கொண்டு வரும்படியாக இருப்பா. தேவ சபையோடு இணைந்து இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் அதனால் ஆசீர்வதிக்கப்படும் போது, ஜெப குழுக்களோடு இணைந்திருக்கிறதனால் உங்கள் வாழ்க்கை துளிரும் போது, அழைக்கப்பட்டவர்களோடு நீங்கள் இசைந்திருப்பதனால் ஆசீர்வாதத்தை பெறும்போது, சத்துருவானவன் அதன் நடுவே சில பிரிவினைகளை கொண்டு போட்டு உங்களை அழிவின் சோதோமுக்கு நேராக நடத்த நிற்பா. லோத் அவிதமாகத்தான் நடத்தப்பட்டா. அவன் இந்த அழைக்கப்பட்ட மனுஷனுடைய அழைப்பை, ஆஸ்தியை விட்டுவிட்டு அன்பை பிடித்துக் கொண்டிருந்தால் வாழ்ந்து கானானுக்குள் கடந்து போயிருக்கலாம். ஆனால் ஆஸ்தியை பிடித்துக் கொண்டு எனக்கு பச்சையாய் தோன்றுகிற செழிப்பாய் தோன்றுகிற இடத்தை நான் தெரிந்து கொள்ளுவேன். இந்த லோத் சொல்லியிருக்கலாம், இல்ல ஆபிரகாம், மேய்ப்பர்களுக்குள்ள பிரச்சனையா, தீத்து வைப்போம், நம்ம போய் நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சு போக வேண்டாம்னு சொல்லி இருந்தா, இதுவரை இசைந்து வந்தவன், மெசபட்டோமிய தேசத்திலிருந்து இத்தனை காலங்கள் இசைந்து வந்தவன் இன்னும் இணைந்தே கானானுக்குள் போயிருக்கலாம். கானான் சமீபமாய் இருக்கிறது. பிரிவினை நம்மை தேவ ராஜ்யத்தை இழக்க பண்ணோம். தனக்கு தானே பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் நிலை நிற்காது என்று வேதம் சொல்லுகிறது. இசைந்து தேவ ஜனத்தோடு இணைந்து இருந்தால் சீக்கிரமாய் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க போகிறோம் என்று நான் உங்களோடு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஆபிரகாமும் லோத்தும் இந்த சூழ்நிலையிலே பிரிந்து போக வேண்டிய நிலை உருவாயிற்று. ஆபிரகாம் சொல்லுகிற வார்த்தை அதுதான் விசேஷமானது. ஆபிரகாம் சொன்ன வார்த்தை விசேஷமானது. அந்த வார்த்தை என்னவென்றால் 9ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், அதில் தான் அவருடைய விட்டு கொடுத்தலை நாம் காண முடியும். ஆபிரகாமின் விட்டு கொடுத்தலை 9ஆம் வசனத்தில் காண முடியும். 9ஆம் வசனத்தை வாசித்து அதை தியானித்து நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். இட் இஸ் யுவர் சாய்ஸ். நீ பிரிந்து போக முடிவு செய்து நீ இடதுபுறம் போனால், நான் உன் பின்னால வந்து உனக்கு பிரச்சனை உண்டாக்குவேன்னு சொல்லல, நான் வலதுபுறம் போவேன். நீ வலதுபுறம் போனால் நான் அந்த பக்கம் வந்து உனக்கு பிரச்சனையை உண்டாக்குவேன் என்றால, நான் இடது பக்கம் போகிறேன். இதான் விட்டு கொடுத்தல். இதுதான் விட்டு கொடுத்தல். இதுதான் விட்டு கொடுத்தல். விட்டு கொடுத்தலில் இருக்கிற ஒரு பெரிய மேன்மை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். விட்டு கொடுத்தல் என்றால் அர்த்தம் என்னவென்றால் திரும்ப தொடர்வது இல்லை. விட்டு கொடுத்தல் என்றால் அதை திரும்ப சொல்லி காட்டுவது இல்லை. அவனுக்கு திரும்ப இடையூறாய் ஆபிரகாம் சொல்றாரு, லோத், நீ பிரிந்து போகணுமா? நான் பிரிந்து போகலாம், அது உன்னுடைய சாய்ஸ். நீ அப்படி முடிவெடுத்தால் எந்த பக்கம் வேண்டும் என்று நான் தெரிந்து கொள்வதில்லை. நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, ஆபிரகாம் போக வேண்டியது கானான். ஆபிரகாம் போக வேண்டியது கானான். ஒருவேளை கானான் என்பது அவன் நின்று கொண்டிருக்கிற இடத்திலிருந்து வலதுபுறமாய் இருக்கு என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி என்றால் ஆபிரகாம் எந்த பக்கம் போக வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீர்கள்? மறுபடியும் நான் உங்களை சிந்தனைக்காக அந்த வார்த்தையை சொல்லி நான் உங்களிடத்தில் பதில் சொல்ல விரும்புகிறேன். என்னவென்றால், இப்பொழுது நின்று கொண்டிருக்கிற இடத்திலிருந்து பிரிய முடிவு பண்ணுகிறார்கள், பிரிந்து போக முடிவு பண்ணுகிறார்கள். அப்பொழுது அழைப்பு யாருக்கு உண்டு தெரியுமா? ஆபிரகாமுக்கு தான் உண்டு. ஆபிரகாமுக்கு மட்டும்தான் ஒரு எய்ம் உண்டு. ஆபிரகாமுக்கு மட்டும்தான் போய் சேர வேண்டிய இடம் உண்டு. அவன் புறப்பட்ட போதே அவனுக்கு தெரியும், நான் போய் சேர வேண்டிய இடம் கானான் என்று சொல்லி. லோத்துவுக்கு தெரியாது எந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி. ஆனா இவருக்கு மட்டும்தான் இடம் தெரியும். நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. எங்க காண்பித்து? அவருடைய கையை பார்த்தே புறப்பட்டு வந்தவன் இந்த ஆபிரகாம். இப்ப நீங்க கற்பனை பண்ணி பாருங்கள், நின்று கொண்டிருக்கிற இடத்திலிருந்து இந்த ஆபிரகாம் போக வேண்டியது கானானுக்கு போக வேண்டும். அந்த கானான் இந்த வலதுபுறத்தில் தான் இருக்கிறது. அப்படி என்றால் பிரிந்து போகலாம் என்றால் பிரிந்து போகலாம் என்று சொல்லிவிட்டு இந்த ஆபிரகாம் என்ன செய்திருக்க வேண்டும் தெரியுமா? நான் வலதுபுறம் போகிறேன், நீ அப்படிதானே சொல்லியிருக்கணும். ஏன்னா எனக்குரிய தேசம் எங்க இருக்கு?
வலதுபுறத்தில் இருக்குது. எனக்குரிய தேசம் வலதுபுறத்தில் இருக்குது. நான் போக வேண்டிய இடம் அந்த பக்கம் இருக்குது. அப்படி என்றால் நீ அதை எடுத்து விட்டால் நான் திசை மாற முடியாது. நான் எந்த திசையை தான் எடுக்க வேண்டும்? இல்ல, ஆபிரகாமுக்கு ஒண்ணு தெரியும். என்ன தெரியுமா? அழைத்தவர் என்னை எங்கேனாலும் நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தையை புரிந்தீர்கள் எனக்கு தெரியவில்லை. டைரக்ஷன் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், the God who leads is important. உங்களுக்கு திசை அல்ல முக்கியம், உங்களை நடத்துகிற ஒருவர் முக்கியம். உங்களை பகைக்கிறவர்கள் வலதுபுறத்தை எடுத்தால் நீங்கள் இடதுபுறமாய் திரும்பி போங்கள். நீங்கள் போகிற திசைக்கு கானான் வரும். நீங்கள் போகிற திசைக்கு கானான் வரும். How it will be possible? இது எப்படி நடக்கும்? நான் சொல்றேன் நடக்கும். ஆபிரகாம் அப்படிதான் செய்தாரு. நீ வலதுபுறத்தை தேர்ந்தெடுத்தா நான் இடதுபுறம் போகிறேன், நீ இடதுபுறத்தை தேர்ந்தெடுத்தா வலதுபுறத்தை போகிறேன். எனக்கு திசை அல்ல முக்கியம், எனக்கு தெய்வம் தான் முக்கியம். எந்த திசைக்கு நேரா நான் போனாலும் என்னை நடத்த ஒரு தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்கிறேன். ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், the God who calls me is important. இந்த காலை வேளையில உங்களோடு சொல்லி அனுப்புகிற தேவ வார்த்தை என்னவென்றால், உங்களை பகைக்கிறவர்கள் உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள விரும்புகிறதை எடுத்துக்கொள்ளட்டும். உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிறதை ஒருவரும் எடுத்துக்கொள்ள முடியாது. உங்களை பகைக்கிறவர்கள் உங்களுக்கு நீங்கள் விரும்பின திசையை அவர்கள் தெரிந்து கொள்ளட்டும். You go other direction. அவனுக்கு இனி ஒரு தொந்தரவும் செய்யாதிருங்க. அவன் பக்கம் நீங்கள் இனி திரும்ப வேண்டியதில்லை. அவனுக்கு இடையூறாய் நீங்கள் போக வேண்டியதில்லை. You go the other side. The God who is with you will bless you. கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஜெபம் எடுக்க போகிறோம். இந்த வார்த்தையினால் இந்த நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறாருன்னா, இருக்கிற இடத்துல தயவு செய்து எழும்பி நிற்க முடிந்தால் எழும்பி நிற்கலாம். இல்ல முழங்கால் படியிட்டு கூட ஜெபிக்க முடியும் என்றால் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கலாம். இந்த நாட்களில் சில போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நான் இதை எப்படி விடுவேன், நான் இதை எப்படி விடுவேன்? எத்தனையோ காலங்களாய் யுத்தங்களாகவே இருந்து கொண்டிருக்கிறவைகளுக்கு இந்த 11வது மாதத்தில் ஒரு முடிவை கர்த்தர் தருவாராக என்று சொல்ல. ஹல்லேலூயா. எனக்கும் உனக்கும் என்ன, என் மெய்ப்பெருக்கும் உன் மெய்ப்பெருக்கும் என்ன? நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போமே. ஹல்லேலூயா. இந்த வேளையில தேவன் உங்களுக்கு செய்கிற நன்மை, தேவன் உங்களுக்கு உண்டாக்குகிற நன்மை, ஆபிரகாமை போல விட்டு கொடுத்தல் என்கிற வார்த்தையே என் வாழ்க்கையில கிடையாதுன்னு சொன்ன யாராக இன்னைக்கு இருக்கிறீங்கன்னா, நான் யாருக்கு விட்டு கொடுப்பது இல்லைன்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில அந்த வார்த்தையை நுழைய பண்ணும் போது அதனால உண்டாகிற ஆசீர்வாதம் பெரிதாக இருக்க போகிறது. ஹல்லேலூயா. யோசேப்பே, உன் பலவர்ண அங்கி ஆசையா கிடைச்சது, பாசத்துக்காக கிடைச்சது, அன்புக்காக கிடைச்சது, நன்மைக்காக கிடைச்சது, நான் உழைச்சு கிடைச்சது, நான் அழுது வாங்கினது, இப்படி எல்லாம் இருக்கிறதெல்லாம் உரிந்து கொள்ளுகிறவர்கள் இருக்கும் போது ஒன்றை சொல்லுகிறேன், உங்களுடையதை நீங்கள் இழக்க நேரிடும் போது உங்களுக்குரியதை தருகிறவர் உங்களுக்கு சமீபமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. துரகபலரகலது ஷபுலலகலதுரலரா துலரகலது ஷபுரபலரகலரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நன்மையானதை தருகிறவராயிருக்கிறார். கர்த்தர் நன்மையானதை தருகிறவராயிருக்கிறார். இந்த நேரத்தில் அதை பெற்றுக்கொள்ளுங்க, அதை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, நான் திசைய பார்க்கல, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரை நோக்கி பார்க்கிறேன்னு சொல்லுகிறவர்கள் உண்டா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும். சொல்ல முடியுமா? எந்த கண்மலை, எந்த கண்மலையானவரே. ஸ்கேல் கண்டுபிடி. தெய்வம் நீரே, எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த
எந்தன் கண்மலை யானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலை யானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. சொல்லலாமாமே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை. நீர் செய்ய நினைக்கிறது தடைபடுவதில்லை, நீர் செய்ய நினைக்கிற தடைபடுவதில்லை. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம். எந்தன் கண்மலை. தேவ பிள்ளையை பலப்படுங்க. உங்களுக்குரியதை ஒருவரும் பறித்துக் கொள்வதில்லை. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம். வல்லமை மாட்சிமை, வல்லமை மாட்சி நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை. ஹல்லேலூயா. மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை. ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆபிரகாமின் தேவனை எத்தனை பேர் ஆராதிக்கிறீங்க? லோத்துக்கு ஒரு தெய்வம் இல்ல, ஆபிரகாமுக்கு ஒரு தேவன் உண்டு. ஆபிரகாம் வேதத்தில் ஆபிரகாமின் தேவன் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தேவன் உங்களுக்குரிய நன்மையை உங்களுக்கு கொடுப்பா, உங்களுக்குரிய நன்மை உங்களுக்கு கொடுப்பா. உங்களுக்குரிய நன்மையை விட்டு நீங்கள் பெறுவீர்கள். வாக்குவாதம் வேண்டாம், வாக்குவாதம் வேண்டாம், வாக்குவாதம் வேண்டாம், வாக்குவாதம் வேண்டாம். விட்டு கொடுக்கிறவர்கள் தேவனுடைய நன்மையை பெறுவார்களாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்பை விட்டுவிட்டவர்கள் அதை எடுத்துக்கொள்ளுங்கள். சமாதானத்தை விட்டுவிட்டவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அதுதான் முக்கியமானது, அதுதான் முக்கியமானது. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். இந்த மாதத்தில் விட்டு கொடுத்தவர்கள் கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மையை பெறுவார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அந்த காரியத்திற்காக தேவனுடைய சமூகத்தில் நான் உபவாசித்து ஜெபிப்பேன். விட்டு கொடுக்கிறவர்களை ஆசீர்வதியும் என்கிறதற்காக இந்த மாதத்துல கர்த்தரிடத்துல உங்களுக்காக நான் நிற்பேன். ஹல்லேலூயா. எங்கள் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த நல்ல காலை ஆராதனை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். சகோதர சிநேகம் எங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமானதா இருக்கிறது. வாக்குவாதம் வேண்டாம் என்று சொல்லி விட்டு கொடுக்கிற ஒரு அனுபவத்தை நாங்கள் இந்த நேரத்திலும் ஆண்டவரே தியானிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை அனைவரோடு கூட இருப்பதாக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் விசேஷித்த பாதையில வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. யோசேப்பு விட்டு கொடுத்த இடத்துல கர்த்தர் அவனை விட்டு விடவில்லை, அவனை விட்டு விடவில்லை. ஆண்டவரே, சகோதரர்கள் கூட இஸ்மவேலின் கையில விற்று போடலாம், ஆனால் யோசேப்பின் தேவன் விட்டு விடவில்லை. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தேவன் எங்களுக்கும் உண்டு. ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்தி நடத்தும். தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம்ம அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா.